நாம ஒரு சில படத்துல ஹீரோவா நடிச்சவங்களுக்கு கூட மறந்துடும். ஆனா அந்த படத்துல ஒரே ஒரு சீன் நடிச்சாலும் அவரோட அந்த கேரக்டர்னால அவரை ரொம்ப நாளா ஞாபகம் வச்சிருப்போம். அதே மாதிரி செந்தில் கவுண்டமணி நடிச்ச ஒரு காமெடியில ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய நாட்டாம படத்துல அந்த காமெடி வருங்க. அந்த காமெடி பத்தி பேசும்போதே இந்த இடத்துல ஒரு கேரக்டர் வேணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா அவரு மிச்சர் சாப்பிடணும்னு ஸ்பாட்ல தான் முடிவு பண்ணாங்களாம். அந்த காமெடியில கவுண்டமணிக்கு பார்க்க போற பொண்ணோட அம்மா கலரா இருப்பாங்களாம். அதுக்கு ஏத்த மாதிரியே நடிக்க வைக்க கலரா ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஆளு கிடைக்கல. அப்போ அவங்க யூனிட்ல ஒருத்தர் லைட் போர்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் அங்கேயும் சும்மா தான் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாராம். இவரோட வேலையே லைட் ஆன் பண்றது ஆஃப் பண்றது மட்டும்தான். இப்போ டைரக்டர் அவர்கிட்ட போய் உனக்கு அசிஸ்டன்ட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அவரு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி அவரை அங்க உட்கார வச்சுட்டு நீ நடிக்கவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரு சார் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு டைரக்டர் நீங்க இங்க பாக்குற வேலையை அங்க மிச்சர் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்களாம். இவர் இந்த சான்ஸை பயன்படுத்தி 1.5 கிலோ மிச்சர் சாப்பிட்டாராம். மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்த அவங்க யூனிட்ல அந்த காமெடிக்கு அப்புறம் மிச்சர் மாமான்னு தான் கூப்பிடுவாங்களாம். அவரு இப்போ அவுட்டோர் யூனிட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாராம். இவரோட அந்த வேலையை அவங்க பையன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இப்போ கே.கே. நகர் பார்க்ல அருங்கம்பல் ஜூஸ் மாங்காய் சுண்டலை வித்துட்டு இருக்காராமாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.